சண்டே எபிசோட் ஹேப்பனிங்ஸ் வந்து போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. அந்த ஆர்டர் ஆஃப் சேவிங் இந்நேரம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து சபரி, அதுக்கடுத்து சாண்ட்ரா, அதுக்கடுத்து கமர்தீன், அப்புறம் கடைசியாக கானா வினோதனா. மிச்சம் 2 பேர் தான், எஃப்ஜே அண்ட் வியானா. இதில் வந்து 2 பேர்த்தில் வியானா எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. நேற்றுக்கே சொல்லியிருப்பாங்க அவங்க எவிக்ட் ஆகி போயிடுவோன்னு. அதே மாதிரி இன்றைக்கி எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த அப்செட்டில் இருந்தாரா எஃப்ஜே என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அரோராக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்ததாக சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது அரோராக்கும் எஃப்ஜேக்கும் நடந்த சண்டைங்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அரோராக்கும் கமர்தீனுக்கு தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜிக் படி பார்த்தா அரோராக்கும் கமர்தீனுக்கு தான் நிறைய சண்டை நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் சொல்கிறவங்க என்னென்னா அரோராக்கு எஃப்ஜேக்கு தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை போயிட்டு கொஞ்சம் 3 வாரம் இருந்துட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ளுக்கு வந்தாங்கல்ல. அந்த உள்ளே வரும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வந்தாங்க. இங்கே நிறைய ஷேர் பண்ணாங்க. அந்த சச்ச பாரு பிஹேவியர் அப்படிலாம் ஒரு இது உண்டு. அதெல்லாம் உள்ளே வந்து சொன்னாங்க. அப்புறம் சோஷியல் நேத்தி கூட கமர்தீன் சொல்லியிருப்பார், வெளியில் வந்து நான் வந்து இப்போ சுபீக்ஷாவை பேசினது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிருக்கு போல இருக்குது, வைரல் ஆகிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வெளியே சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அரோரா கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருக்காங்க போல இருக்குது. அதில் பயங்கர பெரிய சண்டையாகி அரோராவுக்கு கொஞ்சம் ஃபேம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அரோரா வந்து ஃபைனல்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு அரோரா ஏதோ சண்டை போட்டிருக்காங்க போல இருக்குது. அரோரா கிட்ட எஃப்ஜேஆர் கமர்தீன் யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டிருக்காங்க. அதில் அரோரா அழுது கடைசி விஜய் சார் வந்து அரோராவை சமாதானம்லாம் படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சண்டையோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. எபிசோட் வந்தால் தான் நமக்கு தெரியும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதில் யார் வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.